ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Ambutudhan ப்ரோக்ராமிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டப்புள்ஸ்னால் என்ன, டப்புள்ஸ்க்கும் லிஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம எதுக்கு டப்புள்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியும் அது ஒரு ஆர்டர்ட் மியூட்டபிள் கலெக்ஷன்னு. டப்புள்ஸ் கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி தான், ஆனால் அது இம்யூட்டபிள். ஒன்ஸ் நம்ம டப்புள் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா நம்ம உள்ளே இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு மியூட்டபிள், டப்புள் இம்யூட்டபிள். லிஸ்ட்டு ஐடியலாக இன்சர்ஷனுக்கும் டெலிஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டப்புள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்டு வந்து மெமரி ஜாஸ்தியாக எடுத்துக்கும், டப்புள் கம்மியாக எடுத்துக்கும். ஏன்னா லிஸ்ட்டு வந்து டைனமிக் கலெக்ஷன். நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கூட அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டப்புள்ஸ் ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், அதை மாடிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி பார்த்தோம்னா லிஸ்ட்டுக்கு நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது, டப்புளுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம இப்போ ஒரு டப்புள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம டப்புளில் ரெண்டு விதமாக இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்று இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிடுவோம். இப்படி பண்ணாலும் அது டப்புள் தான். இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கூட யூஸ் பண்ணலாம், டப்புள் கன்ஸ்ட்ரக்டர். இப்படி பண்ணாலும் அது டப்புள் தான். ஸோ இந்த ரெண்டு விதமாக நம்ம ஒரு டப்புளில் இனிஷியலைஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம டப்புளில் ஒரு வேல்யூ வச்சு ஸ்டோர் பண்ணலாம். 2ன்னு ஒரு வேல்யூ வச்சுப்போம், ப்ராக்கெட்டில் கொடுப்போம். இது என்ன டைப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டப்புளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது இன்ட்டாக தான் இருக்கும். ஸோ சிங்கிள் வேல்யூ நம்ம ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கும்போது அது ப்ராக்கெட்டில் கொடுத்தாலும் சரி, ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தாலும் சரி, அது இன்ட்டாக தான் எடுத்துக்கும். நம்ம அதை டப்புளாக ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். உள்ள கம்மா கொடுத்தீங்கன்னா இப்போ இவன் டப்புள் ஆகிடுவான். நீங்கள் அதை ப்ராக்கெட் இல்லாமையும் கொடுக்கலாம். இப்படி பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வேல்யூ வைக்கிறோன்னா இது ஒரு டப்புள் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த வேரியபிளை கால் பண்ணுறப்ப ப்ராக்கெட் வச்சு வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது டப்புள்னு. செட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், அதுவும் இதே ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது செட்டு பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். நம்ம சிங்கிள் வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் வரணுன்னா ஆஸ்டரிஸ்க் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ட்ரிபிள் டைம்ஸ் வரணும்னு வச்சுப்போம். இப்படி போட்டால் 1 2 வந்துடும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சஸிங் டப்புள் எலிமெண்ட்ஸ். நம்ம இண்டெக்ஸிங் கான்செப்ட் ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்துருப்போம், ஸ்ட்ரிங்கில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் டப்புள்லையும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ்லேருந்து பார்த்தோம்னா -1ல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் 3யோட வேல்யூ எடுக்கணும்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு எடுக்கலாம். A(2)ல் தான் 3 இருக்குது. இல்லை நெகட்டிவில் எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம். நம்ம ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ 2 3 மட்டும் இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி ஏதாவது ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டப்புள் இம்யூட்டபிள்னால அதோட எலிமெண்ட்ஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் டப்புள்குள்ளே ஏதாவது ஒரு மியூட்டபிள் டைப் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் இல்லை டிக்ஷனரி, அந்த மாதிரி ஏதாவது டைப் டப்புள்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்படி நம்ம கொடுத்துருவோம். ஏல 3 வேல்யூஸ் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 இன்டீஜர் வேல்யூஸ் இருக்குது. இப்போ லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் டைப். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் மாற்ற முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டப்புள் இம்யூட்டபிள் தான், லிஸ்ட்டு தான் மியூட்டபிள். அதனால தான் நம்மளால் லிஸ்ட்டு வேல்யூ மட்டும் மாற்ற முடிஞ்சுது. இதே நான் டப்புள் வேல்யூ மாற்ற நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு எரர் அடிக்கும். நம்ம டப்புளோட வேல்யூவை மாற்ற முடியாது. இப்போ சப்போஸ் இந்த டப்புளை டெலீட் பண்ணணுன்னா டெல்னு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ டப்புள் இருக்கா, டெலிட் ஆகிடும். டப்புளுக்கு சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மினிமம் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம், டப்புளோட லென்த் கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸையும் கெட் பண்ணலாம், கவுண்ட் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டு பார்க்கும்போதே மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வச்சு பார்த்துருப்போம். அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் நம்ம டப்புள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா இன் நாட் இன் 2 ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ 1 டப்புளில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 1 in A போட்டோன்னா ட்ரூ வரும், ஏன்னா 1 Aல இருக்குது. 6 செக் பண்ணோன்னா இருக்க மாட்டான், ஏன்னா 5 வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி நாட் இன்னும் செக் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுற மாதிரியே டப்புளையும் ஐட்ரேட் பண்ணலாம். சும்மா ஏல 10 வேல்யூஸ் கொடுத்துப்போம். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துடுச்சு. அந்த மாதிரி நம்ம என்யூமரேட் கூட யூஸ் பண்ணலாம். என்யூமரேட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இண்டெக்ஸோடு சேர்த்து வேல்யூவும் கிடைக்கும். பார்த்தோன்னா இதை நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறதோட கவுண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ 0th பொசிஷனில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இருக்குது, அந்த மாதிரி 9th பொசிஷன் 10 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம டிஃபால்ட்டாக என்யூமரேட்க்கு டப்புள் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தோம். அதில் பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இண்டெக்ஸும் வேல்யூ கிடச்சிது. நம்ம அந்த இண்டெக்ஸை எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கூட நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம ஆர்குமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி இது ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தான். நம்ம அந்த இண்டெக்ஸை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலன்னா 0 எடுத்துக்கும். இல்லை எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுப்போம்.
ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம அதை செகண்ட் ஆர்குமெண்ட்டாக தரணும். இப்போ தந்தோம் வச்சுக்கோங்க, இவனை ரன் பண்ணால் பாருங்கள் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம், 5 தான் ஃபஸ்ட் கவுண்ட்டு. இப்போ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 இருக்குது. இது வந்து அப்படியே டப்புளோட வேல்யூஸ் தான். இது வந்து தான் இண்டெக்ஸ். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து 6, அடுத்து 7, அந்த மாதிரி சீக்வன்ஸாக ஐட்ரேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். நம்ம லிஸ்ட் பண்ணும்போது தான் டப்புலே லூப்பிங் பண்ணுவோம். நீங்கள் லிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி என்யூமரேட்டில் செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா வெறும் லிஸ்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க, இல்லை டப்புள் தான் கொடுக்க போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ அந்த ஆர்குமெண்ட் இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக 0 இருக்குது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணோம்னா அதோட வேல்யூவை இது ஓவர் ரைட் பண்ணிடும், இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ டப்புளுக்கு இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், நம்ம வேல்யூ மாடிஃபை பண்ண முடியும். டப்புள் இம்மியூட்டபிள், மாடிஃபை பண்ண முடியாது. லிஸ்ட் மியூட்டபிள்னால அது ஒரு டைனமிக் கலெக்ஷன், அது நிறைய மெமரி எடுத்துக்கும். டப்புள் ஸ்டாட்டிக், அது மெமரி கம்மியாக எடுத்துக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் செட்டுனா என்னன்னு பார்ப்போம். உங்களை அப்போ சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பி கோடிங்.